சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ராகு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல, உங்களை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாக்குறதுக்கா? எதுக்கு? உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ராகு, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா கேஷுவலா ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசலாமேன்னு தான் கேட்டேன். இல்லையே, இப்படி ஸ்கூல் ரோட் வரைக்கும் வந்திருக்கீங்க, அதுவும் பேசணும்னா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் தோணுது. என்னன்னு சொல்லுங்க. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் சீரியஸா இல்லைங்க. திடீர்னு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. அண்ணியை பத்தி, குழந்தைங்களை பத்தி, நம்ம ஃபேமிலியை பத்தி, எல்லாத்தையும் பத்தி பேசினா ஒரு ரிலீஃபா இருக்கும்ல, அதனால தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். என்னமோ மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு மட்டும் புரியுது ராகு. ஓகே, பேசணும்னு ஆயிடுச்சு. இப்படி ரோட்ல நின்று பேசாம எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து பேசலாமே. நீங்க ஃப்ரீ தானே? அதான் உங்க வைஃப் இழுத்து மூட வச்சுட்டாங்களே ஃபேக்டரிய. இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கு? குழந்தைங்களை ஸ்கூல் கொண்டு போய் விடுறதும் திரும்ப கூட்டிட்டு வர்றதும் தான் இப்ப வேலையா இருக்கு. அப்படியே போற போக்குல குத்தி காட்டிட்டீங்க பாத்தீங்களா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சீரியஸாலாம் ஒண்ணும் சொல்லல, சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன். வேலைலாம் ஒண்ணும் இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கேன். எங்க போலான்னு சொல்லுங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச காஃபி ஷாப் ஒன்று இருக்கு, அங்க போய் பேசலாமா? சரி, வாங்க போலாம். உட்காருங்க. போலாமா சிந்து? இந்த காஃபி ஷாப் தான். வாங்க உட்காருங்க. என்ன ரகு, இந்த காஃபி ஷாப்பை பார்த்தா ஏதோ லவ்வர்ஸ் மீட் பண்ற இடம் மாதிரி இருக்கு. அடிக்கடி பூர்ணிமாவோட வருவீங்களோ? பூர்ணிமாவை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா வரல. எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்ததோட போச்சு. அது எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்க், பீச், ஹோட்டல்னு எல்லாம் கூட்டிட்டு போறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயுமே கூட்டிட்டு போறதில்ல? அப்பெல்லாம் டைம் இருந்துச்சு, இப்ப டைம் இல்ல. ஃபேமிலி மேன். அதான். முன்னாடி பேச்சுலர், இப்ப ஃபேமிலி மேன். என்ன சாப்பிடுறீங்க சார்? சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஃபலூடா இருக்கா? இருக்கு மேடம். தாங்க. ரெண்டு பேருக்கு அவங்க சொன்னது. ஓகே சார். ஓகே. என்ன ரகு, என்னமோ பேசணும்னு சொன்னீங்க, கேட்கணும்னு சொன்னீங்க, இங்க சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சிந்து, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அண்ணி திடீர்னு நைட்டு கிளம்பி வெளியூர் போனதா நீங்க சொன்னப்ப கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. முன்னாடிலாம் அவங்க எங்க போறாங்க வராங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ என்ன ஃபேமிலியில ஒருத்தனா யாருமே நினைக்கிறது இல்ல. ஆமா, அவ்வளோ அவசரமா எங்க போயிருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன்ல. இல்ல சிந்து, உங்களுக்கும் பூர்ணிமாக்கும் செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்க்காதீங்க. அதை சொல்றதுக்காக தான் நான் மெயினா கூப்பிட்டேன். உங்களுக்கு என்ன உதவினாலும் கேளுங்க. நீங்க, அண்ணி, குழந்தைங்க எல்லாரும் ஒன்னா ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. சொல்லப்போனா உங்களை பார்க்க எனக்கு பொறாமையா கூட இருக்கு. என்னை விட குழந்தைங்க உங்க கூட தான் அட்டாச்சா இருக்காங்க.